வியாபாரம் பண்ணணும்னா வியாபாரம் யார் பண்ணுவார்? செட்டியார் வியாபாரம் பண்ணுவார். அதனால அவர் உருவத்துல போலான்னு வாணிய செட்டியாக தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு நல்ல அற்புதமான வளையல்கள் எல்லாவற்றையும் கயரிலே போட்டு கட்டி 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 அந்த வளையெல்லாம் அதை ஒரு பெரிய கயத்துல போட்டு கட்டி 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 அந்த வளையலை எல்லாம் தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு இந்த மதுரை வீதிகளிலே பெருமான் நடந்து வருகிறாராம். வளையல் வாங்கலையோ வளையல், எல்லாரையும் கூப்பிடுறார், எல்லாரும் வந்து வளையல் வாங்கிக்கோங்க. அப்படி சுவாமி வர்றது எப்படி இருக்குதாமா? ஆன்மாக்களை எல்லாம் பிறவி என்கின்ற கயற்றில் அடுக்கு 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 அடுக்காக கற்றிக்கொண்டு அந்த அடுக்கு பிறவிகளை எல்லாம் தன் தோள் மீது சுமந்து கொண்டு பிறவி போதுமா இன்னும் மானமான கூவிக்கிட்டே வந்த மாதிரி இருந்துதான் சுவாமி வளையல் வித்தது. அப்படியே அந்த தெரு முழுக்க வர வளையல் வாங்கலையோ வளையல்னர். இந்த செட்டிமார் வீட்டு பெண்கள் எல்லாம் பார்த்தாங்க, இந்த சத்தத்திற்காகத்தானே பலகாலமாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று